guys, இப்போ இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, அதுக்காக புதுசாக ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். டேட்டா டைப்ஸ் டாட் ஜேஎஸ். ஓகேங்களா? ஸோ அதை ஆஸ் யூஷுவல் லிங்க் பண்ணிக்கலாம் HTML-ஓட. ஸோ இந்த இடத்துல சோர்ஸில் டேட்டா டைப்ஸ் டாட் ஜேஎஸ். ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணிட்டு இதை ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் HTML ஃபைல் இருக்குது. டேட்டா டைப்ஸ் அப்படின்ற ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் இங்கே லிங்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். டேட்டா டைப்ஸ் அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டு ஓகே, இந்த இடத்துல இப்போது டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வேரியபிள்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணுவோம். கரெக்டாக லெட்டு நம்பர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த 10 அப்படின்றது ஒரு டேட்டா. கரெக்டாக? ஸோ நல்லா பாருங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுறேன். லெட் அப்படின்றது வந்து கீவேர்டு. லெட் வந்து ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்லேயே இருக்கிற ஒரு இன்பில்ட் கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்பர் அப்படின்றது வந்து ஒரு வேரியபிள். ஓகேங்களா? ஸோ நல்லா தெரியும், நம்பர் அப்படின்றது வந்து ஒரு வேரியபிள். அதே மாதிரி 10 அப்படின்றது ஒரு வேல்யூ. ஓகேங்களா? வேல்யூ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். லெட் அப்படின்றது வந்து ஒரு கீவேர்டு, இன்பில்டாக ஜாவாஸ்கிரிப்ட்லேயே இருக்கிற ஒரு கீவேர்டு. அதே மாதிரி தான் நம்பர் வேரியபிள் 10ன்றது வேல்யூ. இந்த வேல்யூ 10 அப்படின்ற இந்த ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ இந்த வேல்யூ வந்து நம்பராக இருக்கணுமா, இல்லை ஏதாவது ஒரு நேமாக இருக்கணுமா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நேம், ஏதாவது ஒரு நேமாக இருக்கணுமா? அப்படி இல்லைன்னா நம்பர்லேயே டெசிமல் நம்பர்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் வச்சு வர மாதிரி இந்த மாதிரி இருக்கணுமா? அப்படி இல்லைன்னா ட்ரூ அந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கணுமா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் இந்த மாதிரியான வேல்யூஸை அசைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ் இருக்குது இல்லையா? இந்த டேட்டாஸை நம்ம இங்கே என்ட்ரி பண்ணுறோம் இல்லையா? இந்த டேட்டாஸை டிஃப்ரெண்ட் டைப்ஸில் என்ட்ரி பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? இப்போது உங்களுக்கு புரியலனாலே நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் 10 அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நம்பர் வந்து 10. ஓகேங்களா? அடுத்ததில் லெட்டில் நேம் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நம்பரை வந்து நம்மளால் டபுள் கோட்ஸில் நம்ம டைப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்பரை வந்து டபுள் கோட்ஸில் டைப் பண்ணவே கூடாது. ஜஸ்ட்டு ஸ்ட்ரிங்ஸாக இருந்தால் ஸ்ட்ரிங் அப்படின்னா எந்த ஒரு வேர்டாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை தான் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம டபுள் கோட்ஸில் தான் டைப் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ஒன்று சைபர் ஹேக்ஸ்னே கூட கொடுக்குறேன். ஓகேங்களா? சைபர் ஹேக்ஸ். ஓகேங்களா? ஹேக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நம்பர். ஸோ அதனால் நான் டபுள் கோட்ஸில் போடல. இதெல்லாம் லெட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரிங்ஸில் வரும். நம்பரை தவிர மீதி எல்லாமே நம்ம டபுள் கோட்ஸில் தான் டைப் பண்ணணும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ லெட்டில் டெசிமல் அப்படின்றத ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் எதுனாலையும் கொடுத்துக்கலாம். நான் புரியணும் அப்படின்றதுக்காக யூனிக்காக அப்படி கொடுத்துக்கிறேன். 40.5 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்பரை டைப் பண்ணும் போது டபுள் கோட்ஸ் போடக்கூடாது. ஸோ அதை எடுத்துகிட்டு இப்படி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது. லெட் அப்படின்றதுல பூலியன். ஸோ 1 செகண்ட். ஸோ பூல் மட்டும் வச்சுக்கிறேன், ஏதாவது ஒரு நேம். ட்ரூ. ஓகேங்களா? ஸோ இதுலேயே இன்னும் பூலியனில் ரெண்டே விஷயம் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ட்ரூ, அப்புறம் இன்னொன்று வந்து ஃபால்ஸ். ஒரே நேம் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் ஓகே இப்படி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃப்ரெண்ட் வேஸில் நான் வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நம்பர் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஸ்ட்ரிங்ஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த இடத்துல ஃப்ளோட்டிங் வேல்யூ பண்ணியிருக்கேன். ஸோ இது டெசிமல் ஃப்ளோட் தான் கரெக்டாக இருக்கும். ஃப்ளோட் அப்படின்னா பாயிண்ட் வச்சு ஒரு நம்பர் அசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஃப்ளோட். ஓகேவா? ட்ரூ அப்படின்னா இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு 2 விஷயம் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இதுக்கு பேர் பூலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூலியன் வேல்யூஸ் ஆல்ரெடி நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும். பூலியன் அப்படின்னாவே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான், ஜீரோஸ் ஒன்ஸ். ஓகேங்களா? 1னா ட்ரூ, 0 அப்படின்னா ஃபால்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த இடத்துல 10 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதோட டேட்டா டைப் வந்து நம்பர். ஓகேங்களா? ஸோ இதோட டேட்டா டைப் வந்து நம்பர். ஸோ இதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்.
அப்படின்னு ஓகேங்களா. ஸ்ட்ரிங் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஓகேங்களா. ஸ்ட்ரிங்னா காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ இதில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்பர்ஸும் இருக்கும். ஸோ நம்பர்ஸ் எதுனாலையும் டைப் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் அப்புறம் சிம்பிள்ஸ் அந்த மாதிரி எதுனாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் சொன்னேன் கேரக்டர் அப்படின்னாவே அஹ், எந்த ஒரு சிம்பிளாக இருந்தாலும் சரி, வேர்டாக இருந்தாலும் சரி, நம்பராக இருந்தாலும் சரி ஓகேங்களா. ஸோ காம்பினேஷன் ஆஃப் எவ்வளோ வேர்ட்ஸ் வேணாலும் இருக்கும். காம்பினேஷன் ஆஃப் அப்படின்னாவே உங்களுக்கு புரியும் ஓகேவா. ஸ்ட்ரிங் ஓகேங்களா. ஸ்ட்ரிங்கில் இந்த மாதிரி எது வேணாலும் எந்த ஒரு வேல்யூ வேணாலும் டபுள் கோட்ஸில் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ளோட் அப்படின்னா பாயிண்ட் வச்சு நம்மளோட ஒரு வேல்யூ வரும் இல்லையா. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பை பண்ணுங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் கூட 99.9 999.00 ஸோ அந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ அதுதான் ஃப்ளோட்டிங் வேல்யூஸ். அக்யூரேட்டாக வேல்யூ சொல்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு விஷயம், நெக்ஸ்ட்டு இந்த டேட்டா டைப் வந்து ஸோ இது வந்து ஃப்ளோட் தான் கரெக்டாக. ஸோ அதனால் கமெண்டில் ஃப்ளோட் அப்படின்னு போட்டுப்போம். இது வந்து ஃப்ளோட் டேட்டா டைப் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பூலியன் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஓகேவா. இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும்தான். ஸோ ட்ரூவாக இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். நம்ம முன்ன செக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நம்1 நம்2 அப்படின்றது வந்து ஈக்குவலா அப்படின்னு. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ அப்படின்னு வரும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஸோ பூலியன் அப்படின்னாவே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ஓகேங்களா. கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான். ஸோ நான் இதை வந்து பூலியன் அப்படின்னு போட்டுக்கிறேன் ஓகேவா. பூலியன். ஸோ பூலியனாவே ஒன்று ட்ரூவாக இருக்கும், இல்லை ஃபால்ஸாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வேல்யூ தான் வரும் ஓகேங்களா. இப்போ புரிஞ்சிருக்கும். இதுதான் இந்த 4 தான் டேட்டா டைப்ஸ். இதை தவிர இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் போயிட்டு கூகுளில் எம்டிஎன் ஜேஎஸ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டே வரும். ஸோ இந்த இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா இவங்களே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன். நான் வேணால் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் நம்பர் லெட் அப்படின்றதுல 42 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது வந்து நம்பர். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து பூலியன் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க என்ன என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஃப்ஓஓ அந்த ஃபோ அப்படின்றது கூட ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் 421 தான் வரும். ஏன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ரிங்கு கூட ஏதாவது டபுள் கோட்ஸில் ஒரு வேல்யூ போடுறோம் அப்படின்னா அது நம்பராக இருந்தாலுமே அது ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு 4 ஒரு பக்கம் வரும், ப்ளஸ் போட்டு 1 வர்றதுனால அந்த ஒன்னையும் ஆட் பண்ணி விட்ரும், 421 அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தா தெரியும் நல், அன்டிஃபைன்டு அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நெட்டில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம காமனாக வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நான் சொன்ன இந்த டேட்டா டைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இது மட்டும்தான் மோஸ்ட்லி எல்லா டைமும் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக இது மட்டும்தான் யூஸே பண்ணுவோம் ஓகேங்களா. இதை தவிர இதில் உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா W3 ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ இதில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதிலே சொல்லியிருப்பாங்க ஜாவாஸ்கிரிப்ட் as 8 டேட்டா டைப்ஸ் அப்படின்னு. ஸோ அன்டிஃபைன், நல், சிம்பிள், ஆப்ஜெக்ட் இது எல்லாமே நம்ம போக போக பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு சொன்னால் அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பட் ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லித்தருவேன், ஃப்யூச்சரில் சொல்லித்தருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அசைன் பண்ண மாதிரியே பண்ணியிருப்பாங்க டிஃப்ரெண்ட் வேஸில். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.